ஆட்டுக்கால் சூப் ஒன்றா. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே ரொம்பவே ஃபேமஸான 70 வருஷத்துக்கு மேலே இயங்கிட்டு வர ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா பனமரத்து பிரியாணி கடை. இதனோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஆட்டுக்கால் பாயா, இது மட்டன் குடல், இது சிக்கன் கிரேவி இருக்குது, இது ஜிஞ்சர் சிக்கன் இருக்குது, சிக்கன் சாப்ஸ் இருக்குது, அடுத்து மட்டன் சுக்கா இருக்குது, சிக்கன் 65, வேறு தலைக்கறி ஃப்ரை இருக்குது, வேறு எக்ஸ்ட்ரா முட்டைக்கறி இருக்குது, மூளை ரோஸ்ட்டு, குடல் எல்லாமே பண்ணுறோம். சிக்கன் சூப்பு, மட்டன் ஒன்று ஃப்ளை ஒன்றா பிரியாணி வேறு. எப்படி வந்து இந்த பனமரத்து பிரியாணியும் கடை வந்து பேர் வச்சு? இந்த பக்கத்தில் பனைமரம் இருக்குது, அப்படியே சொல்லி சொல்லி பனைமரத்து பிரியாணி ஆயிடுச்சு. வேற என்ன ஸ்பெஷல் உங்கள் கடை? மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, எல்லா வெரைட்டியும் இருக்குது. பாயா இருக்குது, குடல் எல்லாமே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா? நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். என்னென்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் தொக்கு எல்லாம் சாப்பிட்டோம். நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் அனுபவம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஊர்லேருந்து? கொத்தக்கடை, மதுரை பக்கத்தில் கொத்தக்கடை. சாப்பிட்றது நல்லா இருக்குது, பரவாயில்ல. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ காய்ஸ், இப்போ வந்து எல்லா டிஷ்ஷும் வந்து கொண்டு வச்சுருக்காங்க. என்னென்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து மட்டன் வறுவல், இதெல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் இங்கே வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் வறுவல், நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. மசாலாலாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ பீஸ்லாம் அப்படியே நிறையா பீஸ் இருக்குது. ஸோ சாப்பிட்டு போகலாம். மட்டன் பீஸை வந்து நல்லா வெந்திருக்கு. அதாவது நார்மலாக ஒரு சில இதெல்லாம் வந்து வேகாமல் இருக்கும், ஆனால் பயங்கரமாக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது மட்டன் கிரேவி, லைட்டாக மட்டன் கிரேவி ஊற்றிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க மட்டன் பிரியாணி. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அடுத்து சிக்கன் பிரியாணி. பீஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக வேக வச்சுருக்காங்க. மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதனோட இன்க்ரீடியன்ஸும் வந்து இதுக்கோட கலர் டிஃப்ரென்ஸே தெரியுது.
மட்டன் சிக்கன்ன்ற வித்தியாசம். முக்கியமாக இதில் வந்து என்னென்ன கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா ஐட்டம்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து சிக்கன் பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா பிரியாணிலே ஸ்டஃப் பண்ணி நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்காங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. இதில் இந்த சிக்கன் பீஸோட இந்த குழம்பு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த பிரியாணி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பனைமரத்து பிரியாணி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே எல்லா பிரியாணியுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதனோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் மட்டன் பிரியாணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. அடுத்து சூப்பு, சிக்கன் சூப்பு. லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன், பெப்பர் போட மறந்துட்டேன். லைட்டாக உப்புக்கு லைட்டாக கம்மியாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. வேற என்ன, ஸோ எல்லாமே நாங்கள் இப்போ இனிமேல் தான் இன்னும் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஸோ டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். குழம்புல கொஞ்சம் லைட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். சரி முன்னாடி யாரும்